வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன். சற்றிட்டு முதலில் தலைப்புச் செய்திகள். தாம் கொண்டு வந்த சட்டங்களின் ஊடாகவே சொத்து விபரங்களை கையளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் சொத்துக்கள் தொடர்பிலான தகவல்களை மறைத்துள்ளதாக உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. திலீபன் அருங்காட்சியகம் தமிழின விடுதலையை நிலைநிறுத்தி நிற்கின்றது என CVK சிவஞானம் குறிப்பு. கிளிநொச்சி திரேசா மகளிர் கல்லூரி அதிபர் நியமனத்தில் முறைகேடுகள் இடம்பெறவில்லை என ஆசிரியர் சங்கம் கருத்து. தற்கொலைகளை தடுப்பது தொடர்பில் மட்டக்களப்பில் விழிப்புணர்வு கலந்துரையாடல். மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்த எதிர்பார்ப்பதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தாம் கொண்டு வந்த சட்டங்களின் ஊடாகவே சொத்து விபரங்களை கையளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தாம் கொண்டு வந்த சட்டங்களின் ஊடாகவே அனைவரும் சொத்து விபரங்களை கையளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிற்கு முன்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாம் கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாகவே சொத்து விவரங்களை கையளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது சிறந்த விடயமாகும். நாடு என்ற வகையில் எதிரணிகள் ஒன்றிணைய வேண்டும். அதுவும் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டும். அந்த விடயம் இடம்பெறுமாயின் நலன் பயக்கும் விடயமாக அமையும். 76 வருட கால சாபத்தை யார் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். 87, 88 குழப்பம், அதனைத் தொடர்ந்து 30 வருடகால யுத்தம் காரணமாக எந்த அரசாங்கத்திற்கும் வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இடையூறு செய்தனர். அதுதான் 76 வருட கால சாபம். நாம் இடையூறு செய்ய போவதில்லை. அரசாங்கம் செய்து காண்பித்தால் சிறந்த விடயமாக அமையும். அரசாங்க தரப்பினரிடம் உள்ள சொத்துக்கள் எப்போது சம்பாதித்தவை என அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் முடிந்துவிட்டது. அவர்கள் தங்களின் காலத்தை செலவிட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு வருடத்திற்கு முன் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் சொன்ன பொய்யை இப்போது சாதாரணமாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த பொய்யை மறைக்க அரசாங்கம் இன்னும் 100 பொய்களை சொல்ல வேண்டிய நிலை வந்துள்ளது. இவ்வாறு ஒரு வருடம் கடந்துவிட்டது. மக்கள் முன் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் இப்போது அந்த அமைச்சர்களின் சிறந்த செயல்கள் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வெளிப்படுகின்றன. இவர்களின் சொத்துக்கள், கடன்கள் இந்த வருடத்துக்குள் அதிகரித்து விட்டது. இப்போது எங்களுக்கான கேள்வி என்னவெனில், இது 76 வருடங்களாக சாபமாக கூறப்படும் காலத்தில் சம்பாதித்ததா அல்லது இந்த ஒரு வருடத்திலேயே சம்பாதித்ததா? அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவே இப்போது குழந்தைகளை காட்டி தங்கள் வம்சாவளியை பற்றி பேசிக்கொண்டு ஊடகங்களுக்கு வந்து அழுது கொள்வது சரியல்ல. ஏனெனில் முன்னர் அவர்கள் அந்த கதையை சொல்லவில்லை. முன்னர் நீங்கள் சொன்னது நாட்டின் ஏழை மக்கள், கடினமாக வளர்ந்தவர்கள், சொத்தில்லாமல் அரசியல் செய்தவர்கள், அவர்கள்தான் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கிறோம். ஆனால் ராஜபக்ஷ குடும்பத்தாரும் மற்றவர்களும் திருடர்கள். அவர்கள் தலைமுறையாக திருடியவர்கள் என்கிறீர்கள். மாமாக்கள், பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள் எல்லோரும் திருடியவர்கள் என்கிறீர்கள். ஆனால் அவர்கள் சொத்தில்லாதவர்கள். ஆனால் முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு சொத்துகள் இல்லை எனினும் நாம் முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஏழை குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் சொத்துக்கள் இருக்கின்றன. பொய் சொல்லிக்கொண்டு இன்னும் 4 வருடம் அரசாங்கம் நடத்த முடியும் என்று நினைத்தால் அரசாங்கத்தின் விதியை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். எனவே ஜனநாயகத்திற்கு புறம்பான வழியில் எதிர்க்கட்சி திட்டம் மூலம் ஆட்சியை பிடிக்க எங்களுக்கு எண்ணமில்லை. தெளிவாக மக்கள் வாக்குகளின் அடிப்படையில் தேர்தல் முறையின்படி நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் நாங்களே ஆட்சியை அமைப்போம். හැබැයි ධනපති පැලැන්ති අය අපිට දේපොළ නැහැ. හැබැයි පැලැන්තිය ධනපති. ඒ අයට නිර්ධන පැලැන්තිය. හැබැයි දේපොළ තියෙනවා.
ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் சொத்துக்கள் தொடர்பிலான தகவல்களை மறைத்துள்ளதுடன் குறைந்த மதிப்பிலான தரவுகளை காட்டியுள்ளதாகவும் பிவிதுர ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2023 අංක 9 දරන දූෂණ විරෝධී පනත நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட 2023 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் ஆளுங்கட்சியினர் சிக்கல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த சொத்து தொடர்பான தகவல்கள் 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த வருடம் மார்ச் 31 வரையான காலப்பகுதிக்கு உட்பட்டவையாகும். அதுக்கு பின்னர் ஜனாதிபதி ஜூன் 13 முதல் 15 வரை இங்கிலாந்துக்கு சென்றார். அந்த பயணத்திற்கான விமான பற்றுச்சீட்டு, விருந்தக செலவுகள் என்பவற்றை யார் வழங்கினார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும். ஆனால் இவை எதுவும் சொத்து தகவலில் குறிப்பிடப்படவில்லை. அதேபோல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024 இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் சென்றார். அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பே இந்த பயணங்களை மேற்கொண்டிருந்தாலும் அவற்றுக்கான செலவுகள் யார் வழங்கினார்கள் என்பதை குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். 2025 மே மாதத்தில் ஜனாதிபதி தனிப்பட்ட விமானத்தில் வருகை தந்த முதல் ஜனாதிபதி என்ற வரலாறு எழுதப்பட்டது. அந்த விமானம் வியட்நாம் அரசால் வழங்கப்பட்டதாகவும் அங்குள்ள தனியார் அமைப்பால் வழங்கப்பட்டதாகவும் வெவ்வேறு தகவல்கள் கூறப்பட்டன. இதன் உண்மை என்னவென்பது சொத்து தகவலில் தெரிய வரும். தவறான அல்லது மறைக்கப்பட்ட சொத்து தகவல் ஒரு கடுமையான குற்றமாகும். இதனால் சொத்துக்களை அரசு கைப்பற்றலாம். அவ்வாறானவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் 1 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு பாரம்பரிய வளமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். எனினும் அவர் வருமான வரி செலுத்தவில்லை. ஜேவிபி அரசு நாளை 1 வருடத்தை நிறைவு செய்கிறது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்தில் 1329 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒன்று கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 2025 මැයි මාසේ අපේ ජනාධිපතිතුමා ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට පෞද්ගලික ජෙට් යානාවකින් ලංකාවට සම්ප්‍රාප්ත වුණු ජනාධිපතිවරයෙක් බවට පත් වුණා. உயர்கல்விக் கொள்கை மேம்பாட்டுக் குழு கூடியது. உயர்கல்வித்துறைக்கான விரிவான தேசிய கொள்கையை உருவாக்கும் நோக்கத்துடன் உயர்கல்விக் கொள்கை மேம்பாட்டுக்கான தேசிய குழு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் கூடியது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் தேசிய கல்வி கண்டுபிடிப்பு முன்னுரிமைகள், உலகளாவிய தரநிலைகள் மற்றும் உள்ளூர் தேவைகளுக்கு இடையில் ஒருமித்த கருத்தை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது வலியுறுத்தப்பட்டது. உயர்கல்விக்கான தேசிய கொள்கையை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும், தற்போதுள்ள கொள்கைகள், சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மதிப்பாய்வு செய்து புதிய சகாப்தத்தின் சவால்களுக்கு ஏற்ப அவற்றை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். திலீபன் அருங்காட்சியகம் தமிழின விடுதலையை நிலைநிறுத்தி நிற்கின்றது என தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். தியாக திலீபன் வரலாற்று அருங்காட்சியகம் நான் பார்த்து நெகிழ்ந்து வாழ்ந்த தியாக திலீபனின் தமிழின விடுதலையை நிலைநிறுத்தி நிற்கின்றது எனவும் எதிர்காலத்திலும் நிலைநிறுத்தி நிற்கும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள தியாக திலீபனின் அருங்காட்சியகத்திற்கு இன்று சென்ற சி.வி.கே. சிவஞானம் திலீபனின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தி அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார். அதன் பின்பு அங்கு காணப்பட்ட குறிப்பேட்டில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். திலீபனின் 38வது ஆண்டு நினைவு தினம் வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் இடம்பெற்றது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர் சார்பாக ஒருவர் ஈகைச்சுடன் ஏற்றினார். ஏனையவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாளிகிதர், யாழ் மாநகர முன்னாள் மேயரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன், யாழ் மாவட்ட போராளிகள் நலன்புரி சங்க தலைவர் ஈஸ்வரன் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்க முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் போராளிகள் என பலர் கலந்து கொண்டனர். திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை மூதூர் மேன்கமம் கிராமத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. நினைவேந்தல் நிகழ்வை சம்பூர், ஆலங்குளம், துயிலுமில்ல நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழு ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்ட தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி 1 நிமிட நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிகளவான பொதுமக்கள் இதன்போது கலந்து கொண்டனர்.
கிளிநொச்சி புனித தெரேசாள் மகளிர் கல்லூரி அதிபர் நியமனத்தில் முறைகேடுகள் இடம்பெறவில்லை என ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் சூரிய சத்தியசீலன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி புனித தெரேசா மகளிர் கல்லூரி அதிபர் நியமனத்தில் முறைகேடுகள் இடம்பெறவில்லை எனவும் சிலர் வேண்டுமென்றே முறைகேடு இடம்பெற்றது என விசம பிரசாரத்தை முன்னெடுப்பதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினரும் கிளிநொச்சி மாவட்ட ஆசிரியர் சங்க தலைவருமான சூரிய சத்தியசீலன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களிலே இந்த நியமனம் தொடர்பாக முறைகேடு நடந்ததாக கருத்துக்கள் பகிரப்படுவது பட்டமே நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு வட மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சோடு தொடர்பு கொண்டு கல்வியினுடைய செயலாளரோடும் தொடர்பு கொண்டு நாங்கள் இது தொடர்பாக வினவிய போது அங்கே நியமனம் அதிபருடைய சென்ட் தெரேசா பாடசாலையினுடைய அதிபருடைய நியமனம் முறைப்படி நடைபெற்றதாக எங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே உண்மையில் புனித தெரேசாள் பாடசாலை என்பது ஒரு 1AB பாடசாலை. அந்த பாடசாலைக்கு நியமிக்கப்பட வேண்டிய அதிபர் தரத்தின் முதலாம் தரத்தில் இருக்கின்ற அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். ஆனாலும் நேர்முக தேர்வில் அத்தகைய தகமையுடைய அதிபர் எவருமே இந்த நேர்முக தேர்வுக்கு சமோந்தர விண்ணப்பிக்காமையினால் அங்கே வருகின்றிருக்கின்ற அதிபர்களிலே பொருத்தமான ஒரு அதிபராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நியமனம் கூட ஒரு தற்காலிக அடிப்படையிலே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நியமிக்கப்பட்டதாகவே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அந்த அதிபருடைய நியமனம் எந்த ஒரு அடிப்படையிலும் நாம் அறிந்த அளவிலே முறைகேடாக நடந்ததாக எமக்கு முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு தெரிந்த தகவலின்படி அத்தகைய ஒரு முறைகேடு நடந்ததாகவும் நாங்கள் அறியவில்லை. உண்மையில் எங்களுடைய சைவ தமிழர்களுடைய அடையாளங்கள் பல இடங்களிலே மீறப்படுகின்ற பொழுது அவர்கள் மௌனமாக இருந்திருக்கின்றார்கள். பல ஆக்கிரமிப்புகள் நடக்கின்ற பொழுது சைவ ஆலயங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மௌனமாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்களோடு தொடர்பில்லாத ஒரு விடயத்திற்கு அவர்கள் முன்னின்று இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதானது எங்களுடைய தமிழ் சமூகத்தின் மத்தியிலே நீண்ட நெடிய பாரம்பரியத்தோடு தமிழர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே மத ரீதியாக பிரிந்துபடாமல் தமிழர் என்ற அடையாளத்தோடு செயற்பட்டு கொண்டிருந்த கடந்த கால வரலாறுகளை கொண்ட ஒரு இனம். நாங்கள் இந்த இடத்திலே இந்த போருக்கு பிறகு மதவாத பிளவுகளை உருவாக்குவது என்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தின் மத்தியிலே ஒரு பிளவுகளை உருவாக்குகின்ற ஒரு சதியாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம். சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சியா என்ற தலைப்பில் சிவசேனை அமைப்பினர் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மாகாண கல்வி அமைச்சு அலுவலகம் முன்பாக இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாணத்தில் சைவ மாணவர்கள் மீது கிறிஸ்தவ மேலாட்சி கடுமையாகி கொண்டு போகிறது. 2 வகையான, ஒன்று ஆட்சி ரீதியான கிறிஸ்தவ மேலாட்சி. அலுவலகங்கள் மூலம் அதிகாரிகள் அலுவலர்கள் மேலாட்சி செய்ய விரும்புகிறார்கள், சைவ மாணவர்கள் மீது திணிக்கிறார்கள். இரண்டாவதாக போகின்ற ஆசிரியர்கள் சைவ மாணவர்களை கிறிஸ்தவ பாடல் பாடுமாறு வற்புறுத்துகிறார். ஏழாலையில் மகாஜன வித்தியாலயத்தில் 6ஆம் வகுப்புக்கு படிப்பிக்கிற ஒரு கிறிஸ்தவ அண்மையிலே கிறிஸ்தவ மதத்து மாறிய சபை சேர்ந்த ஒரு ஆசிரியை கட்டாயமாக நீங்கள் கர்த்தர் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போய் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த அதிபரை இடம் மாற்றி விட்டார். மன்னாரில் உள்ள பல பாடசாலை நீங்கள் சைவ சமயத்தில் இருப்பது சாத்தான் சமயத்தில் இருப்பது என்று கூட சொல்லியிருக்கிறார். இந்த கொடுமையை நாங்கள் எப்படி தாங்கிக் கொண்டு சைவ மக்கள் இருக்க முடியும்? கலமைகள் விழா சாத்தானின் விழா என்று சொல்கிறார். ஏடு தொடக்கக்கூடாது என்று மறைக்கிறார்கள். திருவம்பாவை நாளில் விரதம் இருக்கிற மாணவர்களுக்கு ஆட்டுக்கரை சமைத்து கொடுக்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இதை யார் முன்னின்று நடத்துகிறார்கள்? இதையெல்லாம் செய்து நீங்க வடமாகாணத்தை கல்வியிலே உச்சமான நிலையில் வைத்திருக்கிறீர்களா? மிக மோசமான நிலை. இந்த நாட்டில் மிக மோசமான தராதரம் உள்ள கல்வி தராதரம் உள்ள மாகாணம் வடமாகாணம்.
ஆட்சியிலே உள்ளவர்கள் காரணமா இல்லையா? அந்த ஆட்சி தொடரலாமா? அந்த ஆட்சியை மாற்றுங்கள். எங்கள் கிளிநொச்சி அன்பர் சொன்னது போல, எந்த ஆட்சியில் நன்மை கிடைக்குமோ, எவருடைய மேலாண்மையில் நல்ல செய்திகள் வருமோ, நல்ல விளைவுகள் இருக்குமோ, அவரை வைத்துத்தான் நாங்கள் கல்வியை வளர்க்க வேண்டுமே ஒழிய, ஊழல் செய்தவர்கள், ஊழல்களால் தண்டிக்கப்பட்டவர்கள், பல பிரச்சனைகளை மாட்டுப்பட்டவர்கள், கல்வி அலுவலகத்துக்குள்ளே வந்தவுடனேயே சாத்தானின் படம் என்று சைவ படங்களை எல்லாம் தூக்கி வீசியவர்கள், இத்தகைய மனநோயாளிகளை வைத்து எல்லாம் கல்வி அமைச்சு நடக்கிறது. மத்திய மாகாண ஆளுநருக்கும் இந்தோனேஷிய தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SBS அபேகோன், இலங்கைக்கான இந்தோனேஷிய தூதுவர் தேவி ஹர்ஸ்டினா டோபிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கண்டி ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் உயர்கல்விக்கான உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளல், விவசாயத்துறையின் முன்னேற்றத்திற்காக செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள், மேலும் இரு நாடுகளுக்கிடையிலான சுற்றுலாத்துறை ரீதியிலான தொடர்பை வலுப்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் இக்கலந்துரையாடலில் இடம்பெற்றது. மத்திய மாகாணத்தில் விவசாயத்துறையில் நவீன திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவை உயர்தரத்தில் இருப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள இந்தோனேஷிய தூதரகத்தின் பிரதிநிதிகள், ஆளுநரின் உதவிச் செயலாளர் சாமர அலஹகோன் என பலரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் தற்கொலைகளை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றது. தற்கொலை செய்வதற்கு முனைவோரை எவ்வாறு தடுத்தல் மற்றும் தற்கொலை தடுப்பு தொடர்பான ஊடக விழிப்பூட்டல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இடம்பெற்றது. கல்லடி ஏற்றம் உளநல ஆலோசனை பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி டான் சவுந்தரராஜனின் ஒருங்கிணைப்பில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஊடகவியலாளர்கள் மற்றும் துறைசார் வைத்திய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை உளவள வைத்திய நிபுணர் ஆர் கமல்ராஜ் வளவாளராக கலந்து கொண்டார். முதியோர்கள் மட்டத்தில் ஏற்படுகின்ற தற்கொலை நடவடிக்கைகளை குறைக்கின்ற முகமாக முதியோர்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு செயற்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு முதற்படியாக செங்கலடியில் ஒவ்வொரு மாதமும் எல்டர்லி டே கேர் கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நாளையில் முதியோர்களை வரவழைத்து அவர்களுக்கான உளநல உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பது, உளநல பிரச்சனைகளை தீர்ப்பது, அவர்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருந்து அவர்களை எவ்வாறு நம்பிக்கையோடு அவர்களை வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு செல்வது, முதுமையை எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொள்வது, முதுமை காலங்களில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் வழங்குவது சம்பந்தமாகவும் ஒரு எல்டர்லி டே கேர் கிளினிக்களை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகின்றோம். அது சார்ந்த முறையிலும் அவர்களை வலுப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய பிராந்தியத்தில் தற்கொலை வீதத்தை குறைப்பதன் மூலமாகவும் ஆரோக்கியமான நம்பிக்கையான ஒரு தலைமுறை கட்டெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். சந்தோஷமான விஷயம், அதே கவலைக்கான விஷயம் என்னென்னு சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா பேஸ் ஹாஸ்பிட்டல்லையும் பெட்டோட கூடிய சைக்கியாட்ரி யூனிட்ஸ் இருக்குது. நீங்கள் இலங்கையில் எங்கே போனீங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் அவிசாவில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு சைக்கியாட்ரி வார்டுண்டு வேறையா இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் ஏறாவருக்கு போனாலும் இருக்குது, வாழச்ச நிலையும் இருக்குது. இவ்வளவு இருந்தும் சர்வீஸ் இருக்குது. எங்களால் இன்னும் கொஞ்சம் இதை இஃபெக்டிவாக கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஏன் இதுக்குள்ளே நான் சொன்ன ஒரு காரணம் இல்லை, கணக்க விஷயங்கள் இதுக்குள்ளே தாக்கம் செலுத்தும். அப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, எப்படி இதை குறைக்கிறது. அதுக்கு நான் யோசிக்கிறது மீடியா மிக மிக முக்கியமான பங்கொண்டு வகிக்கும். இதில் நீங்கள் இந்த மெசேஜை கொடுக்கக்குள்ள பாசிட்டிவான இல்லாட்டி மெசேஜை எப்படி கொடுத்தா இதிலேருந்து வெளியே போக மாட்டாங்க தவறின்றதை நீங்கள் யோசித்து அந்த மெசேஜை கொடுப்பீங்கண்டா மீடியாக்களால் எங்களுக்கு நிறைய நான் வாசிக்கிறத விட வெளியே போகிற அளவுக்கு கூட. நான் போய் ஒரு கூட்டத்தில் பேசுகிறத விட இன்றைக்கு சின்ன படியன் கையிலையும் ஃபோன் இருக்குது, அதில் ஒரு மெசேஜ் போகுதுன்னு உங்களோட ஒரு நியூஸ் போகுது. நிறைய இடங்களில் இந்த ஹெல்ப்லைன் அது நிறைய இருக்குது, ஹெல்ப்லைன் நாங்களும் கால் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வெளியே போனாலே ஒரு அளவுக்கு
ஒரு விஷயம் நடக்குது, அவர் இறந்து போக முதல்ல நாங்கள் ஏதாவது செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு ஹெல்த் செக்டரால 8 வகையான மாடியூல்ஸ், அதாவது அதில் நான் முக்கியமாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, மக்கள் இந்த டெலிஃபோன் ஸ்க்ரீன் டைம் என்று சொல்றது அதுகளில் ஈடுபடுறதால கணக்க அழிவுகள் ஏற்படுகிறது. அப்போ சிறு வயதில் இதுகளை பாவிக்க கூடாண்டு சொல்லி பழக்க வேண்டியது எங்களோட கடமை. கணக்கு பேர் பிள்ளைகளோட கையில் ஃபோனை கொடுத்து போட்டு கத்தாமல் இருக்கிறதுக்காக ஃபோனை கொடுத்துட்டு போய் பழக்கிட்டு பிறகு சோப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்குப்பா. இதுகள் எல்லாத்தையும் தடை செய்கிறதுக்காக சிறு வயதிலேயே தொடங்க சொல்லி இப்போ ப்ரோக்ராம் 8 மாடியூல்ஸ் கிட்ட போட்டிருக்கிறாங்க. நுவரெலியாவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியாவில் மோட்டார் சைக்கிள் மீது லோரி மோதி இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வடபுசல்லாவில் நுவரெலியா பிரதான வீதியில் ஹாவலிய சந்தையில் நேற்றிரவு இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. ராகலை பகுதியிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த லோரி ஒன்று எதிர்த்து செயல் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இளைஞன் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் ஹாவலிய பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதான இளைஞர் ஆவார். சந்தேகத்தின் பேரில் லோரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக தெரிவித்த நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எல்ல பேருந்து விபத்து தொடர்பான விசாரணை நிறைவடைந்துள்ளது. பதுளை எல்லப்பகுதியில் 16 பேரின் உயிரை காவு கொண்ட பேருந்து விபத்து தொடர்பான விசாரணை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் நிறைவு செய்துள்ளது. விசாரணை அறிக்கையை எதிர்வரும் 2 நாட்களுக்குள் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளரிடம் கையளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா சென்ற பேருந்து கடந்த 4ஆம் தேதி இரவு எல்ல வெள்ளவாய் வீதியில் 24வது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானது. குறித்த விபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். இது தவிர 16 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான பேருந்து முறையாக பராமரிக்கப்படவில்லை என குறித்த குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அத்துடன் பேருந்தின் தடையாளி அமைப்பில் குறைபாடுகள் இருந்தமையும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் வீதி விபத்து குறித்து உரிய புரிதல் இன்றி பேருந்தின் சாரதி செயற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அரிசி தொடர்பான 70 சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த வாரத்தில் மாத்திரம் அரிசி தொடர்பான 70 சோதனைகளை முன்னெடுத்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. விலையை கட்டுப்படுத்தாமல் அரிசியை விற்பனை செய்தமை, அரிசியை பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அரிசி தட்டுப்பாடு நாட்டில் இல்லை என அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஆசிரியர் நியமனம் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணிக்கன் தெரிவித்துள்ளார். 5 வருடங்களாக ஆசிரியர்களாக கடமையாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான நிரந்தர நியமனத்தை வழங்க அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நீதி கோரி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக 13வது நாளாக முன்னெடுக்கப்படும் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தொடர்ச்சியாக 13 நாட்களாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள். அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றது அவருடைய கோரிக்கை மாத்திரமல்ல, என்னுடைய கோரிக்கை, என்னுடைய கட்சியினுடைய கோரிக்கை. 5 வருடங்களாக பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக கடமை புரிந்தவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பாக இவர்களுக்கு அவருடைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலம் வந்தால்
ஒரு மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இந்த நியமனங்களை வழங்குவோம் என்றெல்லாம் என்னுடைய காது கட்டத்தக்கதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லி இவர்களை பயன்படுத்தினார்கள். இன்று 13வது நாளாக இவர்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இதுவரைக்கும் இவங்களுக்கான நான் அறிந்த வகையிலே அரசு தரப்பால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை கூட நான் அவதானிக்கவில்லை. யாழ்ப்பாணம் நாகர்கோவில் மகாவித்தியாலய படுகொலையின் 30வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தில் இலங்கை விமானப்படை நடத்திய விமான தாக்குதல் படுகொலையின் 30வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வித்தியாலயத்தில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்த 21 மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உறவுகள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்க வலயக்கல்வி பணிப்பாளர் அனுமதி வழங்கவில்லை என காரணம் காட்டி ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பில் வடமராட்சி வலயக்கல்வி பணிப்பாளரிடம் ஊடகவியலாளர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வினவிய போது தன்னால் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை எனவும் பாடசாலை அதிபரிடம் அனுமதி வழங்குமாறு தொலைபேசியில் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். எனினும் நாகர்கோவில் மகாவித்தியாலய அதிபரால் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எனினும் அதிபரின் உறவினரான வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவருக்கு மட்டும் நிகழ்வில் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டதாக ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அரசாங்க அபிவிருத்தியை கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் தடுப்பதாக தெரிவித்து இன்று கரைச்சி பிரதேச சபை முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. அரசாங்க அபிவிருத்தியை கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் தடுப்பதாக தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி நகர சித்திவிநாயகர் ஆலயம் ஒன்றிலிருந்து பிரதேச சபை பேரணியாக சென்ற மக்கள் பிரதேச சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை தவிசாளர் அலுவலகத்தில் இல்லாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை பிரதேச சபை செயலாளரை சந்திப்பதற்கு போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது கரைச்சி பிரதேச சபை செயலாளர் தங்கம்பாண்டி ஞானராஜிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். நாங்கள் கேட்பது என்றால் எங்களுடைய தவிசாளரை எங்களுடைய கிராமத்துக்கு வந்த அபிவிருத்திகளை தடை செய்யாமல் முக்கியமாக எங்கள் வீதிகளை புனரமைக்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம். அவர் எதற்காக தடை செய்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கான வந்த ஒரு கட்டுமானமான ஒரு பாலம் மக்களுக்கு உரிய பணத்துக்கு உரிய பணமாக வரும்போது அந்த பாலத்தை கட்டணும். அந்த பாலத்தை கட்டாம இவங்க அரசியலுக்காக அந்த பாலத்தை கட்டாம நிப்பாட்டி ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கிறேன். அந்த பாலத்தை கட்டுறதுக்கு வார நிதி கிட்டத்தட்ட அவங்க திருப்பி அனுப்பணும் எண்ணத்துலதான் இப்ப தவிசாளர் உள்ளுக்கு இருக்கிற. நாங்க இவ்வளவு மக்கள் தான் வந்து இருக்கிறோம், வேற யாருமே வரையில. மக்கள் அவரும் ஒரு மனிதன் தான் வந்து எங்களோட கதைச்சிருக்கலாம் தானே. நாங்கள் இவ்வளவு நேரம் இது அவரை பார்த்துக்கொண்டு நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஏன்னு சொன்னா ஒரு பதில் வேணும். எங்களை அந்த பலவாளம் அந்த பாலம் எதுக்குமே கட்ட முடியாது. ஆனபடியா அவர் கட்டாயமாக இங்க வந்து எங்களோட கதைச்சிட்டு அவரை போச்சலுங்க. நாங்க அதைத்தான் நாங்கள் இப்ப அவர்கிட்ட முடிவா கேட்கிறோம். அரசாங்கத்தால ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழே பல வீதிகளை புனரமைப்பு செய்து வர அனுமதிகள் கேட்டிருந்தோம். அந்த வகையில் உதயநகர் கிழக்கு மேற்கை பிரிக்கும் முத்துமாரியம்மன் வீதி, மற்ற கண்டாவளையைச் சேர்ந்த கோரக்கன் கட்டு கிராம விஸ்தரிப்பு வீதியும் அனுமதிக்கு போட்டிருந்தது. அதற்கான அனுமதியை தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 7 பாலங்கள் போன தடவை நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தவிசாளரால் தடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதேசனுடைய அபிவிருத்தி தொடர்பாக வார விடயங்களிலே பிரதேச சபையினர் அரசியல் இலக்காக கொண்டு அரசியல் நோக்கங்களுக்காக சில வேலைகளை மேற்கொள்வது போன்ற துணிகளை வெளியே தெரிகின்றது. அது உண்மையிலே அது கண்டிக்கத்தக்கின்றது. கோரக்கன்கட்டு பகுதியிலே தங்களுடைய வீதிக்கான அனுமதிக்காக கையொப்பத்துக்காக வழங்கப்பட்ட போது அதை மறுக்கப்பட்டதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் ஒன்று திரண்டு இவ்வாறான செயற்பாடுகளை தொடரக்கூடாது என்பதற்காக இந்த பேரணியை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த பிரதேச சபையின் மூலம் தாங்களும் செய்ய மாட்டார்கள், செய்யப்பட போகின்ற வேலைகளை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கட ரோட்ல உண்மையிலேயே 450 குடும்பத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த வீதியை பாவிக்கின்றனர். அங்க இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். அவை இந்த கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாவற்றிற்காகவும் நீதியை கேட்டு இந்த இடத்துல எங்களுக்கு அந்த ரோட்டு செய்து தரணும். அதுக்கு அவர் அனுமதியை தரணும். மற்றது இந்த மாறி காலத்துல நிறையவே மக்கள் சிரமப்பட போகின்றார்கள். அதற்காகவே நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தனக்கு எதிரான போராட்டம் தொடர்பில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாசலம் வேலுமாளிகன் விளக்கம் அளித்தார்.
இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் கோரகங்கட்டு கிராம அபிவிருத்திக்கென்று அரசாங்கத்தினாலோ அரசாங்க அதிபரினாலோ வேறு எந்த வகை மூலங்களிலோ நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் முதலில் பொறுப்போடு பதிவு செய்து கொள்கிறேன். ஆகவே முற்றிலும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் இன்று ஜேவிபி அங்கத்தவர்களினாலே மேற்கொள்ளப்பட்டது. தங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக சபையை தவறான வழியிலே உபயோகிக்குமாறு அவர்களுடைய கோரிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் சபையினுடைய சட்ட ஏற்பாடுகளையும் சபைக்கு தரப்பட்டிருக்கின்ற தத்துவங்களையும் இழந்து ஒருபோதும் நாங்கள் தீர்மானங்களை எடுக்க முடியாது என்பதை நான் பொறுப்போடு சொல்லிக் கொள்கிறேன். மக்களை தூண்டி விடுவதனூடாக ஒரு சமூகத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் வக்கிரங்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாமே தவிர சபையினுடைய வினைத்திறனையும் சபையினுடைய ஒழுங்கையும் சபைக்கு கொண்டிருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளையும் புறந்தள்ளி எந்த தீர்மானத்தையும் சபை ஒருபோதும் எடுக்கப் போவது இல்லை. ஆகவே பொதுமக்கள் என்ற ரீதியில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் பிரதேச சபையினுடைய அலுவலகத்துக்கு வரை வந்து எங்களோடு கலந்துரையாடி பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்த்துக் கொள்வதற்கு இப்பொழுதும் கரச்சி பிரதேச சபை தயாராக இருக்கிறது. ஆனால் அரசியல் தூண்டுதல்களின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை அந்த போராட்ட குழுவினருக்கும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் இணைப்பாளர்கள் அவருடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் ஆகியோரும் இந்த போராட்டம் குறித்து கருத்து வெளியிட்டனர். மக்கள் உணர்கிறார்கள், ஏன் நாங்கள் இவர்களுக்கு வாக்களித்தோம். இன்று நாளுக்கு நாள் செல்ல செல்ல எமக்கான ஆதரவு பெருகிக் கொண்டு வருகிறது. இங்கே வந்து போராடியவர்கள் எல்லோரும் இப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தான். தென்பகுதியில் இருந்து நாங்கள் கொண்டு வந்து போராடவில்லை. ஒரு சிலர் கூறுகிறார்கள் இது அரசியல் நோக்கம் என்று. அந்த பிரதேச மக்கள் உண்மையாகவே உளவு இயந்திரத்தில் வந்து போராடி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உளவு இயந்திரத்தில் வந்து அனைவரும் சேர்ந்து அந்த பிரதேச மக்கள் போராடுகிறார்கள் அவர்கள் வீதியை செப்பனிடுவதற்கு. நாங்கள் கூறுகிறோம், இந்த வருடம் மட்டும் வீதி புனரமைப்பில்லை, தொடர்ந்து புனரமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு மக்களுக்கு தேவையான வீதிகளை டிஎஸ்எஃப் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களது வீதிகள் புனரமைக்கப்படும். கிளிநொச்சி நகரம் என்பது அழகாக இருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இவ்வாறு வரும் அபிவிருத்திகளை இடையூறு ஏற்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் வீடுகளுக்கு வந்து கூட ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள். உங்களை அடித்து விரட்டுவதற்கு தயங்க மாட்டார்கள் என்று கூறுகிறேன். மக்களுக்காக சேவை செய்வதற்காக உங்களது அதிகாரங்களை பயன்படுத்துங்கள். நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது. மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவார்கள் எதிர்வருங்காலத்தில். இந்த மக்கள் தவிசாளருக்கோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ வாக்களித்தது இவ்வாறு அபிவிருத்தியை இடைநிறுத்துவதற்காக அல்ல. ஆகவே இன்று மக்கள் இந்த உண்மையை விளங்கி கொண்டு மக்களாகவே வந்து இன்று போராட்டம் நடத்துவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களோட அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போகும் பயணம் ஒன்று எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே எதிர்வரும் காலங்களிலே மக்கள் இதை விட்டுவிடப் போவதில்லை. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே தான் தோன்றித்தனமாக செயல்பட்ட ஆட்சியாளர்களை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிமார்களை விரட்டி அடித்த மக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். முப்படை தளபதி படைகளுக்கு கட்டளையிடும் ஜனாதிபதியை கூட இந்த நாட்டு மக்கள் அமைதி போராட்டத்திலே துரத்தி விரட்டிய மக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். ஆகவே இந்த தவிசாளர்கள் உள்ளிட்ட இவ்வாறு அபிவிருத்தியை தடை செய்யும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் கூற விரும்புவது, மக்கள் மாறியிருக்கிறார்கள், நீங்களும் மாற வேண்டும். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் காட்டு யானைகளின் தொல்லைகள் அதிகரித்துள்ளன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து செல்வதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். செட்டிப்பாளையம், மாங்காடு, தேட்டாத்தீவு, களதாவளை ஆகிய பகுதிகளில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகின்றது. இன்று அதிகாலை தேட்டாத்தீவு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் விவசாய செய்கைகளை நாசப்படுத்தியதோடு அறுவடை நிலையில் இருந்த மிளகாய் தோட்டங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. சோளன், கச்சான், கத்தரி போன்ற பயிர்ச்செய்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் யானை தேட்டாத்தீவு பகுதிக்குள் வந்ததில்லை எனவும் இதுவே முதல் தடவை எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பீடு செய்து அரசாங்கம் இதற்குரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நெல் கொள்வனவிற்காக 6000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் 50,000 மெட்ரிக் டன் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளுக்காக 6000 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நாடு நெல் கிலோ 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் கிலோ 125 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் கிலோ 132 ரூபாவிற்கும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்த எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்ப்பதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 தேர்தல்களை நடத்தியுள்ளோம். தற்போது நாட்டில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு தடைவராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த முயற்சி செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். ලැබුණා. මොකද මැතිවරණ කාල සීමාව තුළ මේ සංවර්ධන වැඩ කටයුතු සම්පූර්ණ වගේ ඇන හිටිනවා. ඒවා සැලකිල්ලට අරගෙන අපි ලබන වසරේදී පළාත් සභා මැතිවරණය පවත්වන්න මේ වෙනුවට අපේ ආණ්ඩුවේ අවධානය යොමු වෙලා තිබෙනවා. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தொழில் திணைக்களத்தில் இடம்பெற்ற நடமாடும் சபையில் பங்கேற்றதுடன் அலுவலகத்தையும் கண்காணித்தார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதி தொழில் ஆணையாளர் எஸ் சிவரஞ்சனி, வடக்கு மாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர் மு நாகேந்திரன், யாழ்ப்பாண மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் யு ஆண்டன் தனேஷ் மற்றும் மாவட்ட தொழில் திணைக்கள அதிகாரிகள் நடமாடும் சபையை பெற வந்த பயனாளிகள் பங்கேற்றனர். யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் இணைந்து நடத்திய விசேட தொழிற்சந்தை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக தொழில் அமைச்சின் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KGHHR பிரில்ல ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய தொழிற்சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், யுவதிகள், 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற்றிருந்தன. கிளிநொச்சி இந்து கல்லூரி மென்மந்து துடுப்பாட்ட அணி மாணவர்கள் வரலாற்று சாதனை தொடர்பான ஆவண நூல் வெளியீடு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி இந்து கல்லூரி மென்மந்து துடுப்பாட்ட அணி மாணவர்களின் வரலாற்று சாதனை தொடர்பான ஆவண நூல் வெளியீட்டு விழாவும் வீராங்கனைகளை மதிப்பளிக்கும் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. 2018ஆம் ஆண்டு மென்மந்து துடுப்பாட்ட போட்டியில் தேசிய ரீதியில் வெற்றி பெற்ற நிலையில் வரலாற்று சாதனைகளை ஆவணப்படுத்தும் முகமாக பழைய மாணவர்களால் ஆவணப்படுத்தப்பட்ட நூல் வெளியீடு இன்று 1 மணிக்கு கல்லூரி மண்டபத்தில் முதல்வர் தலைமையில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முதன்மை அதிதியாக பங்கேற்று நூலை வெளியிட்டு வைத்தார். இந்நிகழ்வில் அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.